ஹாய் காய்ஸ், என் பேர் கோகுல் அண்ட் நான் ஜிசி சேலமில் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வருஷத்துல நான் அந்த காலேஜ்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, என்ன நல்லா இருக்கு என்ன நல்லா இல்லை, ஃபெசிலிட்டிஸ் அகாடமிக்ஸ் எல்லாமே ஓகேவா அப்படின்றத கிளியர் கட்டாக எனக்கு புரிஞ்சதை ஹானஸ்டாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அங்கே பில்டிங்ஸ் எல்லாமே ஓகே நல்லா இருக்கு. மற்ற காலேஜை கம்பேர் பண்ணும்போது, மற்ற கவர்மெண்ட் காலேஜஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம காலேஜில் வந்து பில்டிங்ஸ் எல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதாவது அதோட இங்கே நல்லா தான் இருக்குது, புரியுதுல்ல. நெக்ஸ்ட் லேப் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஓகே தான், அதுவும் எந்த பிரச்சனையும் அவ்வளோ பெரிய பிரச்சனையும் எதுவுமே கிடையாது. அண்டு ஃபஸ்ட் இயரில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் இயருக்குன்னு ஒரு தனியாக ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் இயர் அந்த தனியாக அந்த காம்ப்ளெக்ஸில் இருப்பாங்க. ஃபஸ்ட் இயர் எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அந்த ஃபஸ்ட் இயரில் இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் இயர் போகும்போது அவங்க டிபார்ட்மெண்ட் போயிடுவாங்க. டிபார்ட்மெண்ட்லாம் ஓகே நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். தென் என்விரான்மெண்ட் வெளியே வந்து ஒரு செம்ம க்ரீனியம் எப்படின்னா எல்லாமே மரம், சுற்றி மரம் சூப்பராக இருக்கும். உண்மையுமே ஹாஸ்டல் சுற்றியும் அப்படிதான் இருக்கும், மரம் செடி அந்த மாதிரி தான் இருக்கும். காலேஜ் நம்ம போகும்போதும் அந்த மாதிரி தான் இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும், எந்த பிரச்சனையுமே கிடையாது. உண்மையுமே நான் ஹானஸ்டாக சொல்லணும் அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஹாஸ்டலுக்கு வந்துட்டோம்னா ரூம்ஸ் ஒரு ரூமில் வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து ஒரு 5 to 6 பேர் இருந்தோம். இப்போ இருக்கும், இன்னும் நான் ஃபஸ்ட் இயர் முடியல, ஒரு 5-6 பேர் இருக்கும். ரூம் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது, நமக்கு தேவையானது கொஞ்சம் ஓரளவு கரெக்டாக மீடியமாக இருக்கும். நம்ம 6 பேர் இருக்கலாம், கட்டல் கொடுத்துருவாங்க அதெல்லாமே, அதனால் 6 பேர் இருக்கலாம். அந்த ஹாஸ்டல் ரூம்ஸ் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகே க்ளீனாக தான் இருக்கும். நம்ம பார்த்துக்கிறது கொடுத்து தான் இருக்குது, அதெல்லாம் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து என்னன்னா, நம்ம உயிர் வாழ்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஃபுட். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே நார்மலாக இருக்கும், சாப்பிடலாம், சுமாராக இருக்கணும். அந்த அடுத்து நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு கேட்கறது எனக்கு புரியுது. நான்வெஜ் எது பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இங்கே வந்து நான்வெஜ்ஜு கிடையாது, வெஜ்ஜு தான் இருக்குது. நீ நான்வெஜ் சாப்பிட்டே ஆகணும், வாரத்துக்கு ஒரு டைம் வச்சு நான்வெஜ் சாப்பிடுங்க அப்படின்னு நீ சொல்கிறேன். நான்வெஜ் சாப்பிட்டா இன்னும் முடியாது, நான்வெஜ் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குன்னா, ஞாயிற்றுக்கிழமை அதாவது சண்டே நீங்கள் வெளியே போகலாம், ரெஜிஸ்டரில் சைன் போட்டு வெளியே போயிட்டு ஹோட்டல் நான்வெஜ் சாப்பிட்டு அப்புறம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அகாடமிக்ஸ் பற்றி பார்த்துடலாம். அகாடமிக் சைடு வந்துட்டோம்னா இங்கே 7 டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். சிஎஸ்சி, ஏஎம்எல், இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில், மெட்டலர்ஜி, இந்த மாதிரி 7 கோர்சஸ் இருக்குது. இங்கே டீச்சிங் அண்ட் ஃபேக்கல்ட்டி பற்றிலாம் பார்த்தோம்னா ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஒரு சில ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எல்லா ஃபேக்கல்ட்டிஸுமே ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஒருத்தவங்க வந்து உருணுக்குள்ள இருக்கலாம், ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. அதனால் நீங்கள் டவுட்டு எதாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக கேட்டோம்னா, அவங்க ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் சரி, நீங்கள் டவுட் இருக்கிறது வந்து நம்ம கேட்டு தான் ஆகணும். அது வந்து நமக்கு தேவை அப்படின்னா நம்ம யாராக இருந்தாலுமே கேட்டு தான் ஆகணும். அதனால் ஃபேக்கல்டிஸ் டீச்சிங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீச்சிங்லாம் சூப்பராக இருக்கும். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயரில் நடத்தின எல்லா ஃபேக்கல்ட்டிஸுமே நல்லா நடத்துகிறாங்க, எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. நல்லா புரிஞ்சுன்னா நீ என்ன அவ்வளோ பெரிய அப்படிலாம் கேட்குறீங்க, எனக்கு புரிஞ்சிச்சு அவ்வளோதான். அதனால் டீச்சிங் பற்றி சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி சீனியர்ஸ்ட்டு கேட்டதுக்கும் டீச்சிங் எல்லாருமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ். இங்கே வந்து ஸ்போர்ட்ஸுக்கும் ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பசங்க வந்து இது வைங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சேட்டை ரிக்வெஸ்ட் பண்ணோம்னா அவர் வந்து அதுக்கு ஒரு டோர்னமெண்ட்டே வைக்கிறாங்க. எல்லாமே இப்போ செஸ்ஸு, கேரமாக இருக்கும், செட்டிலாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் கிரிக்கெட், கபடி, வாலிபால், உனக்கு என்ன விளையாட தெரியுதோ நீ ஒரு டீம் ரெடி பண்ணி சேட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டோர்னமெண்ட் ஏதாச்சும் மேட்ச் வைங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக அது வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து எடுக்கிறாங்க. சொன்னோன்னு அதை செய்கிறதுக்கு அங்கே சார்லாம் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸுக்குள்ள இன்சார்ஜ். அந்த சார் வந்து நம்ம சொன்னாலே செய்வாங்க, அதில் உள்ளலாம் ஃப்ரெண்ட்லியான சார். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம காலேஜோட ஆப்போசிட்டில் ஒரு ஜிம் இருக்குது. நான் பாடி பில்டிங் செம்மையாக பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணி என் பாடியை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஜிம்மில் போயிட்டு ஃபீஸ் கட்டி நீங்கள் பண்ணிக்கலாம். அங்கே ட்ரைனர் இருப்பாங்க. நம்ம காலேஜ் பசங்க நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் வந்து அங்கே போயிட்டு உடம்பு நல்லா வச்சுக்கிறாங்க. நானும் ஒரு 1.5 month போனேன், அப்புறமா போனேன், இனிமேல் போவேன்னு நினைக்கிறேன். போகணும், பாடி ரொம்ப முக்கியம்ல. அதனால் அது வந்து 1 monthக்கு 500 பே பண்ணி நீங்கள் போயிட்டு அங்கே ட்ரைன் பண்ணிக்கலாம், அவங்க உடம்பை நல்லா பார்த்துக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக எனக்கு தெரியுது இந்த காலேஜ் பசங்களுக்கு.
ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். அந்த காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஜிம் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது ஜிம்மு. ஸோ உனக்கு போகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நீ போய் பாடி பில்ட் பண்ணிக்கலாம், ட்ரெயின் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம காலேஜில் வந்து கிளப்ஸ் இருக்குது. என்ன சொல்கிறேன் இருக்காங்க, மியூசிக் கிளப், டான்ஸ் கிளப், ஆர்ட்ஸு, தமிழ், இங்கிலீஷு, ரோட்ராக்ட், லியோ, ஃபில்ம் மேக்கர்ஸ் கிளப், மற்ற கிளப்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறது இந்த கிளப்புக்கு போகிறோம்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. உண்மையாலுமே சொல்கிறேன். அங்கே போயிட்டு இப்போ உனக்கு டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நீ டான்ஸ் கிளப் போய்க்க. மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மியூசிக் கிளப், ஆர்ட்ஸு, இந்த மாதிரி உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த கிளப்பில் போயிட்டு கண்டிப்பாக சேர்ந்தே ஆகணும். ஏன்னா நீங்கள் எந்த கிளப்லையுமே சேராமல் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சீனியர் ஜூனியர் இன்ட்ராக்ஷன் வந்து இருக்காது. இதே நீ கிளப்பில் போயிட்டு சேரும்போது ஒரு சீனியர்ஸ் கூட நீ ஈஸியாக கனெக்ட் ஆகிடலாம். அதனாலே அந்த கிளப் வந்து ரொம்ப நல்லது. அண்ட் உன்னோட டேலண்ட்டே நீ இன்னும் வளர்த்துக்கலாம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா அந்த கிளப்பில் போயிட்டு சேர்ந்து நீ உன்னோட டேலண்ட்டை இன்னும் வளர்த்துக்கலாம். அந்த கிளப்ஸோட அந்த சீனியர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாரும் எதிர்பார்க்குறது வந்துச்சு கல்ச்சுரல்ஸ். மற்ற காலேஜ் மாதிரி கல்ச்சுரல்ஸ் இங்கே இருக்குமா அப்படின்னு கேட்டால் நோ, வாய்ப்பே கிடையாது. நீங்கள் கல்ச்சுரல்ஸுக்கு வாய்ப்பே இல்லை, அதான் உண்மை. ஆனால் கல்ச்சுரல்ஸ்க்கு பதிலாக என்னென்னலாம் பண்ணோம்னா கிளப், ஒவ்வொரு கிளப்பும் ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க. லைக் விடியல், எக்ஸ்பீரியா, ஆட்டோஸ்பியர், ரொக்கோமேக், இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு கிளப்பும் அவங்க ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ், அதாவது ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவாங்க. அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆரா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? அதுவும் வந்து பெரிய பெரிய ஆள்லாம் வந்து ரொம்ப கிராண்டாலாம் வராது. நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லாருமே இருப்போம். ரொம்ப பெரிய ஆளெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வருவாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க வந்து யாராச்சும் கூப்பிட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்தி முடிச்சுருவாங்க. நீங்கள் கல்ச்சுரல்ஸை நம்பி இந்த காலேஜுக்கு வந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபைனலி நம்ம காலேஜோட எண்டுக்கு வந்துடும். இதுதான் ரொம்ப 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 முக்கியம். என்ன? பிளேஸ்மெண்ட். எல்லாருமே மெயினாக இந்த பிளேஸ்மெண்ட் தான் பார்ப்பீங்க. காலேஜ் முடிச்சு கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு பார்ப்பீங்க. இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கோருக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பட் டெக் சைட் பார்த்தோம்னா பிளேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான். இதை பற்றி எவ்வளோ எல்பிக்கு பிளேஸ் ஆகிறாங்க, எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிறாங்க அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா GCSLM அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இயரில் யார் யார் எவ்வளோக்கு பிளேஸ் ஆயிருக்காங்க, எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். ஓவராலாக சொல்ல போனால் GCSLM அப்படின்றது ஒரு நல்ல காலேஜ். GCT கான்செப்ட் பற்றிலாம் எனக்கு தெரியாது. பட் நான் படிக்கிற காலேஜ் வந்து எல்லாத்துலேயுமே நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. உண்மையுமே ஒரு நல்ல காலேஜ். அண்ட் அந்த காலேஜ் பற்றின டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from you, Gokul. Take care. Bye.